Hi friends, இன்னைக்கு கள்ளிக்காட்டு கோயில் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஒரு மூலிகை செடியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நொச்சி செடி. அதாவது நுரையீரல் காக்கும் நொச்சி செடியை பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன ஒரு சூப்பரான வண்ணங்களில் அந்த பூ க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பூ பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, நல்ல வாசனையான பூ. இந்த வாசத்தை நுகர்ந்தாலே நம்ம மூக்கில் அடைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு சரியாயிடும். ஏன் நுரையீரல் காக்கும் நொச்சி செடின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். என்னோட கள்ளிக்காட்டு கோயில் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த நொச்சி செடி எப்படி நுரையீரலை காப்பாற்றுது, எந்த வகையில் நுரையீரலுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நொச்சி இலை ஒன்று நான் பறித்து வச்சுருக்கேன். ஒரு காம்பில் 5 இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒற்றை இலையாக இருக்காது, 5 இதழ்களாக இருக்கும். இதை நட்டு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அடிக்குச்சி தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு நுனி குச்சி இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சை இது மாதிரி குச்சி தான் நான் கொண்டுட்டு இந்த நொச்சியோட மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு அற்புதமான மூலிகைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன குச்சியை கொண்டு எங்கள் வீட்டுக்குள்ளே நான் நட்டு வச்சேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குச்சி உடைச்சி இப்போ எங்கள் வீட்டு வெளியில் காம்பவுண்டில் நான் இந்த நொச்சியை வரிசையாக வளர்த்துருக்கேன். ஏன்னா ஆடு மாடுகள் திங்காதுன்னு சொன்னாங்க. ஆடு மாடுகள் எதுவும் சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் இது மிகச்சிறந்த கிருமி நாசினி, பூச்சி விரட்டி, கொசுக்கள் வராது அப்படின்னு சொன்னதுனால நான் என்னுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் வரிசையாக இந்த நொச்சியை வச்சு அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இதனுடைய அற்புதமான ஒரு மூலிகை குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த நொச்சி செடியை நுரையீரல் காக்கும் மூலிகைன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்களா என்னுடைய வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் எவ்வளோ நொச்சி செடி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ட்ரிம் பண்ணலை, இனிமேல் தான் ட்ரிம் பண்ணி விடணும். என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், இது அற்புதமான மூலிகை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நுரையீரல் ஹெல்த்தியாக இருக்கணும்னா சுவாச பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணுங்க, சளி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கணுங்க. இந்த நொச்சி இதை ரெண்டையுமே சரி செஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக நொச்சி நுரையீரல் காக்கும் மூலிகை தானேங்க. நுரையீரலில் எவ்வளோ கட்டி சளி, அதாவது நாள்பட்ட சளி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நுரையீரலில் கட்டிப்பட்டிருக்கு சளி அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய எந்த மருந்துகளை வேணால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் உணவாக இந்த நொச்சி இலையை நீங்கள் கஷாயமாக வச்சு குடிக்கலாம். அதாவது நொச்சி இலையோட பூண்டு, மிளகு, கிராம்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் கஷாயமாக மார்னிங் டைமில் நிறைய குடிக்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த கட்டி சளியெல்லாம் கரைஞ்சிடுங்க. இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சளி காய்ச்சல்னால குளிர் ஜுரமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த நொச்சியை நீங்கள் சுக்கோடு சேர்த்து அரைச்சி பத்து போட்டிங்கன்னா இந்த நீர் கோத்துக்கிட்டு மண்டையில் வரக்கூடிய வலி, தலைவலி சரியாயிடும். இந்த நொச்சியை பூண்டு, மிளகு தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் நிறைய நொச்சி இலைகளை பறித்து போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் சரியாயிடும். சளி ஏதாவது கபம் ஏதாவது கட்டி இருந்தால் அது கரைஞ்சி வெளியில் வந்துடும். அப்போ கண்டிப்பாக நம்ம நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் தானேங்க. இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறப்ப கடுமையான ஜுரம் இருந்தாலுமே அந்த ஆவி பிடிச்சி அந்த தண்ணி வேர்த்து வரும்பொழுது நமக்கு அந்த ஜுரத்துடைய தன்மை குறையுங்க. அவ்வளோதாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம நுரையீரலுக்கு இந்த நொச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் நான் உணர்ந்துருக்கிறேன். இந்த நொச்சியை பார்த்திங்கன்னா குழந்தைங்க எப்படிங்க ஆவி பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நொச்சி இலைகளை கசக்கி ஒரு சுத்தமான காட்டன் துணியில் வச்சு அதை கட்டி அந்த சாரை மூந்து பக்கம் சொன்னாவே குழந்தைகளுடைய மூக்கடைப்பு, சளி பிரச்சனைகள் சரியாயிடும். இதே சமயத்தில் உடல் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நொச்சி இலைகளை நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியை விளாவி நம்ம குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த உடல் வலி தீர்ந்துருங்க. இது நிறைய பேர் கிராமங்களில்
பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டவுன் சைடு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள்லாம் வந்து கிராமத்தில் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சாயந்தரம் நைட்டு தூங்க போகிறப்ப தலைக்கு வந்து இந்த நொச்சி இலைகளை வந்து தலைகணியாக வச்சு படுக்கிறப்ப அப்பையும் நமக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம், நல்ல தூக்கமின்மை இது எல்லாமே வந்து சரியாயிடுங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த நொச்சி இலை வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய இன்னொரு பயன் என்னன்னா கொசு விரட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அருமையான கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக நான் உணர்ந்திருக்கேன். இந்த இலைகளை வந்து நல்லா காய வச்சு நான் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த பக்கம் எங்கள் ஊர் சைடுலாம் கொசு வந்து பின்னி எடுத்துரும். கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 கொசு வந்து நம்மளை தூக்கிக்கிட்டே போயிடும். அந்தளவுக்கு கொசு பிரச்சனை வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் இந்த நொச்சியை வந்து நிறைய இடங்களில் தேடி கண்டுபிடிச்சி இப்போ என்னோடய வீட்டை சுற்றி வந்து நான் வந்து நொச்சியை வச்சு நான் வந்து வேலி போட்டுவிட்டேன். என்னோடய கொசு பிரச்சனைகள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சிடுச்சு. அப்பயும் 1-2 கொசு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த நொச்சி இலையை வந்து மூட்டமாக போடுறது. மூட்டம்னா என்னென்னா அந்த ட்ரை பண்ணி வச்சுருப்பேன், நான் காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருப்பேன். அந்த காஞ்ச நொச்சி இலையும் பச்சை நொச்சி இலைகளையும் சேர்த்து கொளுத்துறப்ப எரியாது, அப்படியே ஒரு புகை வரும். கொஞ்ச நேரம் அந்த புகையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா கொசுக்கள்லாம் அந்த இடத்துலையும் இல்லாமல் எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிவிடும். அதே மாதிரி நம்ம பெட்ரூம்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நொச்சி இலைகளை வந்து அழகாக வந்து ஃப்ளவர் வாஷில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நான் வந்து குத்தி வச்சுருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரூம்ஸ் பேர்லாம் அனுப்ப வேண்டாங்க. இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் வாசம் இருக்கும், அதுவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு கிருமி நாசினிக்கும் ஆச்சு, பூச்சி விரட்டிக்கும் ஆச்சு. ஸோ வந்து 2 in 1 பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் இந்த நொச்சி வந்து என்னுடைய வெரி ஃபேவரட் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் வந்து இந்த நொச்சி இலைகளை வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வளர்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக வந்து வளர்க்கலாம். காலையிலே மாலையிலும் தண்ணி ஊறுங்க வளர்கிற வரைக்கும். அதுக்கு பிறகு அது தானாக வந்து கிடைக்கிற தண்ணியை வச்சு வளர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய கள்ளிக்காட்டு கோயில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனி கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.